சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஈயத்தை தங்கமாக மாற்றும் முயற்சி வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தில் தி லார்ஜ் ஹேட்ரான் காரிடர் என்ற திட்டத்தில் பணி செய்யும் இயற்பியலாளர்கள் இந்த சாதனையை நிகழ்த்தியிருப்பது உலகத்தை ஆச்சரியத்தில் உறைய வைத்துள்ளது. தங்கத்தின் சில பண்புகளைப் போலவே ஈயத்தில் இருப்பதால் இந்த ஆராய்ச்சிக்கு ஈயத்தை ஆய்வாளர்கள் தேர்வு செய்தனர். இந்த ஆராய்ச்சிக்காக CERN-இல் செயல்பட்டு வரும் மிகப்பெரிய துகள் முடுக்கியை ஆய்வாளர்கள் பயன்படுத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த துகள் முடுக்கியில் ஈயத்தின் அணுக்கள் ஒன்றோடு ஒன்று அதிக வேகத்தில் மோத வைக்கப்பட்டதில் ஒரு சில அயனிகள் மோதின. ஆனாலும் ஒரு சில மோதவில்லை. இந்த துகள்களின் வேகம் ஏறதாழ ஒளியின் வேகத்திற்கு இணையாக இருந்தது என்பது ஆச்சரியமே. இந்த ஆய்வின் போது சில ஈய அணுக்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி வந்தன. இந்த துகள்கள் எலக்ட்ரிக் சார்ஜ் செய்யப்பட்ட துகள்கள் என்பதால் அவை ஒன்றுக்கொன்று நெருங்கி வந்தபோது மின்காந்த மின்னூட்டல்களை கொண்ட ஒரு புலம் உண்டானது. இதன் காரணமாக ஈய அணுவில் இருந்த 82 புரோட்டான்கள் 3 புரோட்டான்கள் வெளியேறி 79 புரோட்டான்களை கொண்ட தங்க அணுக்கள் உருவாகின. ஆனால் இது மைக்ரோ நொடிகளுக்கு மட்டுமே நீட்டித்தது. இந்த ஆய்வில் அயனிகள் வெடித்து சிதறியதாலும் வேதியியல் மாற்றத்தாலும் வெற்று கண்களால் இதை காணக்கூடாதிருந்தது. இவை அனைத்தும் சில நொடிகளில் நடந்து முடிந்தது என்றாலும் அதிநவீன கருவிகள் மூலம் அனைத்து பதிவு செய்யப்பட்ட ஒரு சில நாட்களுக்கு முன் CERN தன்னுடைய ஆய்வு முடிவை வெளியிட்டது. CERN ஆராய்ச்சியாளர்களின் இந்த கண்டுபிடிப்பு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுவதோடு இந்த ஆராய்ச்சி வரும் நாட்களில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்ற எதிர்பார்ப்பும் உலகளவில் அதிகரித்துள்ளது.